பைக் டெக்னீஷியன் ஒன் நண்பர்கள் எனக்கு வணக்கம். நான் பேசுகிறேன். இது வந்து இன்றைக்கி ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷனை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ. ஸோ அது விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில். அது அட்ரஸ் எல்லாமே இருக்கும். நந்தினி டீசல் பம்ப் சர்வீஸ், அப்புறம் ஃபோன் நம்பர் மேலே எல்லாமே இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், நேரடியாக சென்றிருக்கலாம். சார் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுதர்சன் சார். அவங்க பேர் புதுப்பேட்டில் தான் வச்சுருக்காங்க சர்வீஸ் சென்டர். டெல்பி டிவிஎஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நவீன் அவரோட சன் டிவி முடிச்சுட்டு அவரும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ரியாஸ் புதுப்பேட்டை செல்ஃப் மோட்டர் மட்டும் ஃபியூல் பம்ப் சர்வீஸ் பண்ணக்கூடியவர். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் க்ளீனிங் அப்படின்னா சாதாரண முறையில் கையாட்டிருந்தோம். ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே கடைக்கு போய்ட்டு இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் க்ளீனிங்னா என்னெல்லாம் பண்ணுறாங்க, எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம். என்னென்னா ஒரு பேட்டரி, ஒரு WD-40, அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேட்டரியில் ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு மாட்டிடுவோம். ஸோ இப்படி தான் ஃபியூல் இன்ஜெக்ஷன் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் க்ளீனிங்னா என்ன ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய வண்டிகள் பார்த்திங்கன்னா இப்போ அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் அடைச்சு போகிற மாதிரி வண்டி கம்ப்ளைண்ட் நிறையா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு மிக முக்கிய காரணமாக இந்த இன்ஜெக்ஷன் அமைஞ்சிடும். ஸோ எனவே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெளிவாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ சாரோட பார்த்திங்கன்னா அவருடைய பிஸி ஷெடியூல், நிறைய வேலை இருக்குது. அந்த டைமை ஒதுக்கி இந்த மாதிரி மெக்கானிக் நண்பர்களுக்கு ஒரு புரிதலுக்காக ஒரு வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். உடனே எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு வாங்க சார், பார்த்துக்கலாம் சார், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதாக வந்து மிஷின். அந்த மிஷினில் வந்து அந்த இன்ஜெக்டரை தனியாக செட் பண்ணுறாங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பலவிதமான டெஸ்டிங் இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்து பலவிதமான டெஸ்டிங் இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப குறைவு தான். சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜெக்டருக்கு பேக் சைடில் வந்து 2 பின், அதாவது ஒரே நேரத்தில் 4 இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி இந்த மிஷினில். இந்த மாதிரி நிறைய மிஷின்கள் இருக்குது. 2 பண்ணுறது, 1 பண்ணுறது, இது மாதிரி நிறைய மிஷின் இருக்குது. ஸோ என்னென்னலாம் அந்த மிஷினில் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீன் டெஸ்ட்டுன்னு போடுறாங்க. இதுக்கு பின்னாடி அதே மாதிரி நம்ம ஃபியூல் இன்ஜெக்ஷன் மோட்டர் மாதிரியே, அந்த ஃபியூல் பம்ப் மோட்டர் மாதிரியே ஒரு மோட்டர் வந்து இந்த டேங்க் உள்ளே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் வந்து எவ்வளோ டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் டெஸ்ட்டு தான் போட்டிருக்கோம். ஸோ க்ளீன் டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 80 PSI ப்ரெஷர், அதாவது நம்ம நார்மலாக வந்து 40 PSI 50 PSI இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 80 PSI வரைக்கும் ப்ரெஷரான அந்த மோட்டரில் அந்த பெட்ரோலை வந்து ஸ்ப்ரே பண்ணுது. ஸோ நம்ம ஃபியூல் பம்ப் மோட்டர் மாதிரி தான் தொடர்ச்சியாக ஓடிட்டே இருக்கும். இன்ஜெக்டருக்கு வந்து லைன் வந்து கட்டாய வரும். ஸோ அப்போ வந்து தெரியுது இது வந்து ஒரு க்ளீனிங் ப்ராசஸ். இது அந்த அடப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 வகையான க்ளீனிங் சிஸ்டம் இருக்குது. அதை 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ ஃபஸ்ட் வந்து க்ளீன் டெஸ்ட். ஒரு 60 செகண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம அந்த பிளிங்க் ஆகி வர மாதிரி கட்டாய் வர மாதிரி என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்ப்ரே நடக்கும். அந்த ஸ்ப்ரேயில் என்னென்னா அதில் இருக்க அடப்பு, அந்த துரு மாதிரியான அடப்பு, மண் போன்ற அடப்பு, இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படியே க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடும். பெட்ரோல் நம்ம பார்த்துருக்கோம். பெட்ரோல் வந்து கெட்டு போச்சுன்னா என்ன வேணால் ஒரு மாதிரி பசை மாதிரி ஆகிடும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஜெக்டர் க்ளீனர், அந்த லிக்விட் பயன்படுத்துகிறாங்க. சில நேரங்களில் பெட்ரோலில் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சில நேரங்களில் 2 சைக்கிள் 3 சைக்கிள்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த அடப்பு சரியாக வரலனா. ஸோ அது எதனால அப்படின்றதையும் காமிச்சிடறேன் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ளீன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு 60 செகண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பல்ஸ் க்ளீன் சொல்லிட்டு ஒரு க்ளீன் வருது. இது பார்த்திங்கன்னா எப்படி அடிக்குது பார்த்திங்கன்னா டக்குன்னு அடிக்குது. ஸோ இது வந்து 2வது டெஸ்டிங் முறை. அதாவது இன்ஜெக்டர் வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து அதே மாதிரி 80 பார், அதுக்கு அந்த 80 PSI அடிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு. அது கொஞ்சம் நேரம் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் ஒர்க் ஆகிடுது, நின்றுது. ஸோ அந்த க்ளீனிங் முடிஞ்சவொடனே அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது ஓப்பன் வால்வ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஃபுல்லாகவே திறந்துடும் அந்த இன்ஜெக்டர் வந்து அப்படின்னா ஃபுல் கரண்ட் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து அடுத்த க்ளீனிங் ப்ராசஸ். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்த க்ளீனிங் ப்ராசஸ் என்னன்னா ஓப்பன் ஃப்ளோ டெஸ்ட்னு சொல்லிட்டு வருது. இப்போ என்னென்னா ஃபுல்லாக திறந்துருச்சு. ஸோ ப்ரெஷர் மட்டும் அப்படியே கொடுக்கப்படுது, ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்கப்படுது. இன்ஜெக்டர் வந்து ஃபுல் ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தெரிச்சிக்கிட்டே இருக்கும். இன்ஜெக்டர் வந்து க்ளோஸ் ஓப்பன்லாம் இல்லாமல் ஒன்லி ஃபுல் ஓப்பனில் இருக்கும். ஸோ 60-30 செகண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அந்த டெஸ்ட்டு முடிஞ்சது இப்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 டெஸ்ட்டு முடிஞ்சிச்சு இப்போ நமக்கு இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இப்போ வந்து லீக் டெஸ்ட் என்னென்னா ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, இன்ஜெக்டர் திறக்காது. ஸோ அந்த ப்ரெஷரில் வந்து இன்ஜெக்டரில் வந்து லீக் ஆகக்கூடாது. லீக் ஆச்சுன்னா என்ன ஆகுனா வண்டி ஃப்ளட் ஆகும், பிளாக் ஸ்மோக் ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். சில நேரங்களில் லீக் இருந்ததுன்னா 2-3 சைக்கிள் க்ளீன் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி க்ளீன் ஆகி திருப்பி லீக் ஆச்சுன்னா இந்த இன்ஜெக்டர் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ லீக் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. லீக் டெஸ்ட்டுன்றதெல்லாம் நம்மளுடைய ஃபியூல் பம்ப் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 PSI 40 PSI தான் இருக்கும். இதுதான் வந்து நம்ம அடுத்த சைக்கிளுக்கு தேவையா இல்லையான்றதை தீர்மானிக்கும்.
இந்த டெஸ்டிங் மெத்தட் வந்து ஒரு முறைக்கு 2 முறை பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மாதிரி லீக் டெஸ்ட்டில் லீக் ஆயிடுச்சுன்னா டஸ்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ கடைசியாக பார்க்க போகிறது வந்து ஆர்பிஎம் டெஸ்ட். ஸோ பார்த்திங்கன்னா வண்டியோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆர்பிஎம் டெஸ்ட்டு. அது ஸ்பீடு ஜாஸ்தியாக அந்த இன்ஜெக்டர் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 ஆர்பிஎம்லேருந்து ஒரு 9000 ஆர்பிஎம் வரைக்கும் அந்த வேகம் வந்து இதில் மாற்றம் செய்யப்படுது, ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்குது. அதை பார்க்குறீங்க இப்போ நீங்கள், ரொம்ப ஸ்பீடாகிட்டே போகுது இப்போது. ஸோ ப்ரெஷர் வந்து அதே ப்ரெஷர் 80 PSI அப்படின்னு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து இறுதியாக வந்து செக் பண்ணி கொடுக்குறாங்க. அதை வண்டியோட வேகத்துக்கு ஏற்றவாறு இந்த இன்ஜெக்டர் வந்து வேலை செய்தா, இன்ஜெக்டர் ஸ்ப்ரே பண்ணுதா அப்படின்னு பார்க்குறாங்க. அது இப்போ வந்து 4500 ஆர்பிஎம் வரைக்கும் போயிடுச்சு இப்போ. ஸோ இன்னும் வேகம் அதிகரிக்குது, அப்படியே ஃபுல் ஸ்பீடு வேகம் அதிகரிக்குது. ஸோ நம்ம எல்லாமே கவனிக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுமா, பண்ண முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மிஷின் தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். எனவே நண்பர்கள்லாம் வந்து நம்ம செய்கிறது வந்து சும்மா ஒரு பார்க்கலாம், க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முறை தான். இதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத நண்பர்கள்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பிக்கப் எல்லாமே வந்து வேறு மாதிரி மாறிடும். ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த பெட்ரோலோட அளவும் ரொம்ப முக்கியம். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 100 ml கிட்ட வந்திருக்கு இப்போது. அப்புறம் வந்து ட்ரைன் பண்ணிடுறாங்க. ட்ரைன் பண்ணால் என்னென்னா அந்த பெட்ரோல் வந்து திரும்பவும் அந்த டேங்குக்கே போயிடும். இது வந்து நம்ம இன்ஜெக்டர் க்ளீனிங் ப்ராசஸ் கிடையாது. ஸோ அந்த இறங்கின அந்த பெட்ரோல் வந்து கரெக்டாக வந்து திரும்பவும் டேங்குக்கு போயிடும். இதில் வந்து என்னென்னா நம்ம ரெகுலராக பண்ணும்போது ஒவ்வொரு வண்டிக்கும் என்னென்ன பெட்ரோல் வந்து வரும் அப்படின்றதும் கணக்கு வச்சுக்கலாம், நம்ம எழுதி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த இன்ஜெக்டருக்கு ஏற்றவாறு 2 வோல்ட்ஸ் இன்ஜெக்டர், 3 வோல்ட்ஸ் இன்ஜெக்டர், 4 வோல்ட்ஸ், 6 வோல்ட்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இன்ஜெக்டருக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா இந்த அளவு வந்து மாறுபடும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அது. ஸோ அளவு மாறுபடும் போது நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த இன்ஜெக்டர் சரியில்லை நல்லா இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இங்கே. அதே மாதிரி ட்வின் சிலிண்டர், 4 சிலிண்டர் வண்டிகள்லாம் கழட்டும் போது ஒரே நேரத்தில் சர்வீஸ் பண்ணி போடணும். இந்த அளவு ரொம்ப முக்கியம். அந்த பாட்டிலில் பார்க்குற அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். அது மாற்றம் இருந்தால் நிறைய கம்ப்ளைண்ட் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி வரும்போது 2-3 சைக்கிள் க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ சென்னை நண்பர்கள் யாராவது நம்ம இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ண நினச்சிங்கனாலும் வெளியூர் நண்பர்களும் சரி, அதை தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பி சர்வீஸ் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். குறைந்த செலவில் சிறந்த முறையில் உங்களுக்கான அந்த சர்வீஸ் செய்து தரப்படும். ஸோ இந்த கடினமான நேரத்திலும் தனக்கு வேலை இருக்கும் பட்சத்திலும் அதை ஒதுக்கி நமக்கெல்லாம் வந்து இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சுதர்ஷன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.